கடந்த வாரம் கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஆரேம்பதி பிரதேசத்திலே ஒரு கத்தியால வாள்வெட்டு நடந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரவும் கல்லடியிலே மட்டக்களப்பு நகர பகுதியிலே ஒரு வாள்வெட்டு குழுவால ஒரு கத்தி சம்பவம் நடந்திருக்கு. கௌரவ உறுப்பினர்கள், இது ஒரு ஒழுங்கு பிரச்சனை அல்ல. இது நீங்கள் ஒரு சபை ஒத்துழைப்பு வேலை மீதான பிரேரணையாக கொண்டு வந்து பேசலாம். தலைவராகவும் இருக்கின்றேன். ஆக உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்ற நாங்கள் கேட்பதை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். எங்களுடைய பிரதேசங்களை துண்டு துண்டாக மக்கள் வெட்டப்படுகின்றார்கள். கௌரவ எதிர்கட்சி தலைவர்கள், உங்களுக்கு கீழ் 27 கீழ் 2 கீழாக தெளிவுபடுத்தல் வழங்கப்பட்டதுதானே. மேலதிகமாக கேள்விதான் வேறொரு நாளுக்கு கேளுங்கள். அமைச்சு அறிவித்தல்கள், இளைஞர் விவகார விளையாட்டு 27(2) கீழாக உங்களுக்கு தெளிவுபடுத்தல் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. அவ்வாறு முடியாது. நீங்கள் ஒன்றை கேட்டீர்கள். மிகவும் பணிவாகத்தான் அந்த விடயத்தை நான் தெளிவுபடுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியிருந்தேன். முக்கியமான ஒரு விடயம் இந்த சபையிலே எழுப்ப வேண்டும். கடந்த வாரம் கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஆரேம்பதி பிரதேசத்திலே ஒரு கத்தியால வாள்வெட்டு நடந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரவும் கல்லடியிலே மட்டக்களப்பு நகர பகுதியிலே ஒரு வாள்வெட்டு குழுவால ஒரு கத்தி சம்பவம் நடந்திருக்கு. கௌரவ உறுப்பினர்கள், இது ஒரு ஒழுங்கு பிரச்சனை அல்ல. இது நீங்கள் ஒரு சபை ஒத்துழைப்பு வேலை மீதான பிரேரணையாக கொண்டு வந்து பேசலாம். அமைச்சு அறிவித்தல். கௌரவ அமைச்சு உறுப்பினர் அவர்களே, இது ஒரு தேசிய பிரச்சனை அல்ல, இல்லை அல்லவா? (92)(2)(b) என்று வாசித்து பாருங்கள். எனக்கு ஒரு நிமிடங்கள் மாத்திரம் என கேட்கின்றேன். அவர்களும் அண்மையிலே சொன்னார், மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளே சில குழப்பங்கள் நடக்கலாம் இந்த பாதாள உலக குழுக்களினால். இப்ப தற்பொழுது நேற்றைய தினம் இரவு நேரத்திலே கல்லடி மட்டக்களப்பு நகரத்திலே ஒரு குற்றம் நடந்திருக்கு. அதே போல கௌரவ உறுப்பினர் அவர்களே, இது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க முடியாது. இது தொடர்பில்லாத ஒரு விடயம். அமைச்சு சார் அறிவித்தல். இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் கௌரவ சுசில்குமார் அவர்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கலநாதன் அவர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கின்றேன். முதலாவது வினா, நீங்கள் சபை ஒத்திவைப்பு வேலை மீதான பிரேரணையாக கொண்டு வாருங்கள், அல்லது 27(2) வினாவாக கொண்டு வாருங்கள். இல்லாவிட்டால் இது இப்போது ஏற்புடையதான ஒரு விடயமாக அமையாது. கௌரவ அமைச்சர் அவர்கள், நீங்கள் உரையாற்றுங்கள். முதலாம் வினா, இந்த விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்வதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சு நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த விளையாட்டு மைதான புனரமைப்புக்காக. இரண்டாவது வினா,